ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026 எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி ஆட்டத்தால் அணி உரிமையாளர் காவ்யா மாறன் மைதானத்திலேயே கண்ணீர் விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க திறந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐபிஎல் 2026 எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி படுதோல்வி அடைந்திருந்தாங்க. வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி ஆட்டத்தால் அணி உரிமையாளர் காவ்யா மாறன் மைதானத்திலேயே கண்ணீர் விட்டிருக்காரு. ஐபிஎல் 2026 தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பயணம் எதிர்பாராத விதமா முடிவுக்கு வந்தது. முலன்பூரில் நடந்த மிகுந்த பதட்டம் நிறைந்த எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் எஸ்ஆர்ஹெச் அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் அவமானகரமான தோல்வியை சந்தித்தது. காவ்யா மாறன் கண்ணீர் வெட்டழும் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. லீக் சுற்று முழுவதும் தங்கள் எதிரிகளை ஆதிக்கம் செலுத்தி வந்த ஆரஞ்சு படை முக்கியமான நாக் அவுட் போட்டியில் மட்டுமே தோல்வியை தழுவியது. ராஜஸ்தான் ராயல்ஸின் இளம் நட்சத்திர வீரரும் யூனிவர்சல் பேபி பாசுமான வைபவ் சூரியவன்ஷி வெறும் 29 பந்துகளில் 5 பவுண்டரிகள் மற்றும் 12 சிக்சர்களுடன் 97 ரன்கள் குவித்து எஸ்ஆர்ஹெச் பந்து வீச்சாளர்களை திணறடித்தார். வைபவின் அபாரமான பேட்டிங் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பேட்டிங்கில் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன்கள் என்ற பெரிய ஸ்கோரை எட்ட உதவியது. துருவ் ஜூரல் 50 அரை சதம் அடித்திருந்தார். எஸ்ஆர்ஹெச் பந்து வீச்சாளர்களில் பிரபுல் ஹிங்கி 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய போதிலும் அதிக ரன்களை விட்டு கொடுத்தார். 244 ரன்கள் என்ற பிரம்மாண்டமான இலக்கை துரத்திய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால் எந்த கட்டத்தில் அந்த இலக்கை எட்ட முடியும் என்று தோன்றவில்லை. இது ஒரு அழுத்தமான போட்டியாக இருந்ததால் பேட்ஸ்மேன்கள் ஒருவர் பின் ஒருவராக பெவிலியன் திரும்பினர். இஷான் கிஷான் 33, நிதிஷ்குமார் ரெட்டி 38 மற்றும் சனில் அரோரா 35 ஆகியோர் சிறிது நேரம் போராட முயன்றனர். ஆனாலும் அது பலனளிக்கவில்லை. ராஜஸ்தான் பந்து வீச்சாளர் ஜோப்ரா ஆர்ச்சர் 58க்கு 3 சன்ரைசர்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களை சிதைத்தார். அதே நேரத்தில் நந்த்ரே பர்கர், சுஷாந்த் மிஸ்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் அணியை நிலைகுலைய செய்தனர். இறுதியில் சன்ரைசர்ஸ் அணி 19.1 ஓவர்களில் 196 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலம் அவர்களின் கோப்பை கனவு முடிவுக்கு வந்தது. இந்த சீசன்ல அணியின் செயல்பாடு குறித்து மிகவும் உற்சாகமாக இருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் இந்த தோல்வியால் மிகவும் மனமுடைந்தார். போட்டிக்கு பிறகு அவரது கண்களில் பொங்கிய சோகத்தை அவரால் அடக்க முடியவில்லை. அவர் கேமராக்களிடமிருந்து தனது கண்ணீரை மறைக்க முயன்ற போதிலும் அவரது உணர்ச்சிகரமான காட்சிகள் திரையில் தெளிவாகவே தெரிந்தன. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எப்போதும் உற்சாகமாக இருக்கும் காவ்யா பாப்பாவை இப்படி பார்த்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ரசிகர்கள் மனமுடைந்துள்ளனர். நெட்டிசன்கள் காலம் மிகவும் கடினமாகவே உள்ளது. இவ்வளவு சிறப்பாக விளையாடிய பிறகு இப்படி வெளியேற்றப்படுவது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் தோல்வியின் மனவேதனைக்கு மத்தியிலையும் காவ்யா மாறன் வெளிப்படுத்திய விளையாட்டு மனப்பான்மை அனைவரின் இதயங்களையும் வென்றது. போட்டி முடிந்ததும் அவர் நேராக மைதானத்திற்கு சென்று எதிரணியான ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர்களை பாராட்டினார். குறிப்பாக தனது அணியை தனி ஒருவராக தோற்கடித்த இளம் நட்சத்திர வீரரான வைபவ் சூரியவன்ஷியிடம் சென்று அவருடன் கைகுலுக்கி மிகவும் சிறப்பான பாராட்டை தெரிவித்தார். காவ்யா மாறன் அவரை மிகவும் பணிவுடன் வாழ்த்தியதால் வைபவ் தலைவணங்கி அவருக்கு நன்றி தெரிவித்தார்.
காவ்யா மாறன் மைதானத்திற்கு வந்து எதிரணி வீரர்களை வெளிப்படையாக வாழ்த்துவது மிகவும் அரிதான ஒன்றாகும். தோல்விக்கு பிறகும் அவர் காட்டிய இந்த கம்பீரமான நடத்தையை கண்டு கிரிக்கெட் ரசிகர்கள் பிரமித்து போயுள்ளனர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா 15 வயதான அதிரடி பேட்டிங் நட்சத்திரமான வைபவ் சூரியவன்ஷி தனது சக்தி வாய்ந்த பேட்டிங் மற்றும் அதிரடி ஆட்டத்தால் அனைவரையுமே கவர்ந்து வருகிறாரு அப்படின்னே சொல்லலாம். IPL 2026 எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் SRH அணிக்கு எதிராக வெறும் 29 பந்துகளில் 97 ரன்கள் எடுத்து ஆட்டத்தின் போக்கையே மாற்றியமைத்த பிறகு இந்த இளம் பேட்ஸ்மேன் கிரிக்கெட் உலகின் சிறந்த வீரர்களில் ஒருவராக தனது இருப்பை நிலைநாட்டியிருக்கார். எலிமினேட்டர் மோதலில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய ராஜஸ்தான் ராயல்ஸ் இரண்டாவது தகுதி சுற்று போட்டிக்கு தகுதி பெற்றது. அங்கு IPL 2026 இறுதிப் போட்டியில் ஒரு இடத்தை பிடிப்பதற்காக அவர்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்வார்கள். அந்த இறுதிப் போட்டிக்காக நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஏற்கனவே காத்திருக்கிறது. இந்த அதிரடி ஆட்டத்தின் மூலம் சூரியவன்ஷி மேற்கிந்திய தீவுகளின் ஆண்ட்ரோ ரசல் மற்றும் இலங்கையின் சனத் ஜெயசூர்யா போன்ற மூத்த அதிரடி ஆட்டக்காரர்கள் உள்பட உலகம் முழுவதிலும் இருந்து பாராட்டுக்களை பெற்றார். ரசல் தனது இன்ஸ்டாகிராம்ல சூரியவன்ஷியை பாராட்டி ஒரு ஸ்டோரியை பகிர்ந்ததோடு அவரது பேட்டிங்கின் ரசிகர் என்றும் குறிப்பிட்டிருந்தார். வாழ்த்துக்கள். இளம் வீரர்களை விருப்பவர்கள் நீங்கள் 15 வயது சிறுவன் இல்லை என்பார்கள். அதை பற்றி யாருக்கு கவலை? 30 வயது வீரர்கள் நீங்கள் சொல்வதை செய்ய தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கிறார்கள். தொடருங்கள். நான் உங்கள் பெரிய ரசிகன். பந்தை பாருங்கள், பந்தை அடியுங்கள் என்று ரசல் எழுதியிருக்காரு. இந்த சீசன்ல சூரியவன்ஷி 15 இன்னிங்ஸ்ல 45.33 சராசரி மற்றும் 242.85 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 680 ரன்களை குவித்திருக்கார். இதில் 1 சதம் மற்றும் 4 அரை சதங்கள் அடங்கும். மேலும் அவரது அதிகபட்ச ஸ்கோர் 103 ஆகும். அவர் எதிர்கொண்ட 280 பந்துகளில் 55 பவுண்டரிகளையும் 65 சிக்சர்களையும் அடித்திருக்கார். இந்த இளம் வீரர் பவுண்டரி சதவிகிதத்திலையும் ரசலை முந்திவிட்டார். கிரிக்ஸ்விஸ் தகவலின்படி இந்த சீசனில் சூரியவன்ஷி தனது ரன்களில் 88.9% பவுண்டரிகள் மற்றும் சிக்சர்கள் மூலம் எடுத்திருக்கார். இதற்கு மாறாக 2019 சீசனில் ரசல் தனது 510 ரன்களில் 85.5% பவுண்டரிகள் மூலம் எடுத்திருந்தார். IPL தொடரில் ஒரு இன்னிங்ஸ்ல 10க்கும் மேற்பட்ட சிக்சர்களை அடித்ததில் சூரியவன்ஷி கெயிலுக்கு நிகராக 4 முறை இந்த சாதனையை நிகழ்த்தியும் இருக்கார். இதுல 3 முறை இந்த சீசனில் நிகழ்ந்துள்ளன. இதன் மூலம் ஒரு சீசன்ல 3 IPL இன்னிங்ஸ்ல 10க்கும் மேற்பட்ட சிக்சர்களை அடித்த முதல் பேட்ஸ்மேன் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்காரு.